அண்ணாமலையின் உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டை வைத்து ஆளுங்கட்சியினர் ரவுண்டு கட்ட ஆரம்பித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சத்திரப்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் நிதி நிறுவனம் மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி வருகிறார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உறவினர் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. அவர் சம்பாதித்த பணத்தில் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று விமர்சிக்கப்பட்டது. இது தொடர்பாக அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் எனது உறவினர் தான், எங்களின் சொந்தக்காரருக்கு அவரின் குடும்பத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறோம். செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் கூட என் உறவினர்கள். என்னுடைய குடும்பமா, என் ரத்த சொந்தமா என்றால் இந்த கேள்வியில் நியாயம் இருக்கும். ஆனால் கொங்கு பகுதியில் எனக்கு தூரத்து உறவினருக்கோ சொந்தக்காரருக்கோ ரெய்டு நடந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று பதில் கொடுத்தார். இந்த நிலையில் அண்ணாமலையின் அக்கா கணவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் தான் ரெய்டு நடந்ததாக MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். மேலும் சோதனையில் 13 கோடி ரூபாயை கைப்பற்றி 250 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்றும், இதை பற்றி அண்ணாமலையிடம் கேட்டால் ஜோதிமணி செந்தில் பாலாஜி MR விஜயபாஸ்கர் எனக்கு சொந்தம் என்கிறார். அண்ணாமலைக்கு அவரது அக்கா கணவர் சிவகுமார் சொந்தமில்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே திருச்சி சூர்யாவும் ரெய்டை வைத்துதான் அண்ணாமலை அதிமுகவுடன் இணக்கமாக இருப்பதாக கூறியிருந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை வைத்து யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் மாலில் அதிமுக சார்பில் போராட்டம் நடந்தது. இதற்காக அதிமுக IT விங்கை அண்ணாமலை பாராட்டியிருந்தார். இதனை விமர்சித்த திருச்சி சூர்யா தனது X பதிவில் ஒரே ஒரு ரெய்டு தான், அண்ணாமலையின் மொத்த ஆட்டமும் க்ளோஸ். அண்ணாமலை உத்தமன் கிடையாது. எந்த தேர்தலிலும் ஜெயிக்காமலேயே பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து விட்டார். கட்சியின் தேர்தல் நிதியை மச்சான் நிதியாக பயன்படுத்தியதால் தான் தோற்று போனார் என முதலாக நாம் தான் சொல்லி வந்தோம். தேர்தல் தோல்வியால் கடுப்பில் இருந்த டெல்லி மச்சான் வீட்டுக்கு ஒரே ஒரு ரெய்டு அனுப்பி 800 கோடி ரூபாய் வருமானத்தை கண்டுபிடித்தது. மாமனார் வீடு உட்பட இன்னும் சில ரெய்டுகள் தொடர இருந்த நிலையில் அதிமுக IT விங்கின் காலில் விழுந்த அண்ணாமலை என்று கூறியிருந்தார். அண்ணாமலையின் உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டை வைத்து தொடர்ந்து கேள்விகள் எழுந்து வருவது விவாதமாக மாறியுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.